அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி வ்ளாக்ஸில் வாய்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன் சேனலில் வீடியோஸ் போடல அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கள் ஊரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த சேனல் தானே ஏன் வீடியோ போடல அப்படின்ற மாதிரி கூட உரிமையாக கேட்டாங்க. அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு விதமான சந்தோஷம், அது கலந்த ஒரு பதட்டமும் இருந்தது. ஐயோ எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு. எல்லோரும் சேனலோட ரீச் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பட் நான் வந்து சேனல் இவ்வளோ ரீச் ஆகுதுன்னு நினச்சி வருத்தப்பட்டு குவிட் பண்ணது தான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுது, அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்ற மாதிரி. அப்படி நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல. அந்த ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கப்போ எதுக்காக நம்ம பயந்தோம், எதுக்காக விட்டோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு பிடிச்சி என்னோடய விருப்பத்தில் நான் பண்ணது அப்படின்னா இந்த சேனலும் ஒன்று. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம மற்றவங்களுக்காக பயந்தோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் மார்க் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் அப்போ பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே இப்போ அதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நல்லா கொண்டு வந்தோமே ஏன் விட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அந்த ஃபீல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாமே பாம்பன் பாலம் இந்த மாதிரி அந்த இடத்துக்குலாம் போனது. அதுக்கப்புறமா 27ஆம் அன்னைக்குன்னு அந்த காலையிலேருந்து அப்புறம் ஒரு 9 மணி வரைக்குமான vlog தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். ஓகே, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் என்னை அவ்வளோ பூஸ்ட் பண்ணி நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு நான் அப்படியே குவிட் பண்ணேன். ஏன் நம்ம அதை பண்ணோம் அப்படின்னு இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஏர்ன் பண்ணுற ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன். அதில் மெம்பர்ஷிப்பாக இருந்தவங்க கூட எனக்கு வந்து அதுலேருந்து கூட நான் ஒரு $10 கிட்ட நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் நம்ம விட்டோம் அப்படின்னு இப்போ நினச்சி நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உண்மையிலேயே நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு இப்போ நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் ஏர்ன் பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த சேனல். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் யூஸ்லெஸ்ஸாக ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேனா அப்படின்னு. நானும் அன்றைக்கி சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில வ்ளாக்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதாவது அது வந்து நான் என்னோடய டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறேனோ அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் எனக்கு ஸ்டார்டிங்கில் கமெண்ட் பண்ணது என்னென்னா, உங்களை பார்க்கும்போது மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் தனியாலாம் இங்கேருந்து 3 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனது வந்தது இது எல்லாமே ஒரு பெண்ணாக இருந்து தனியாக பண்ணும்போது நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளாலேயும் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் பண்ண கமெண்ட்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 858 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமே வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகளை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட்டாக வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஏர்ன் டேப்லாம் ஓப்பன் ஆகிருச்சு என்னுடைய சேனலில். எல்லாமே ஓப்பன் ஆகி இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு. அதாவது எடுத்த வாட்ச் டைம் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5500 வாட்ச் டைம் ஹவர்ஸ் எடுத்திருந்தேன் என்னோடய சேனலில். இப்போ வந்து ஒரு 0% தான் இருக்குது. 858 சப்ஸ்கிரைபர் தவிர வேறு எந்த ஒரு ரீடிங்குமே இல்லை என்னோடய சேனலில். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் குவிட் பண்ணிட்டேன், ஹைட் பண்ணேன். அதனால தான் நான் பண்ண ஒரு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கொடுத்த சப்போர்ட்டு இப்போ இனிமேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் நான் வந்து வீட்டில் தொழில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இதை வந்து எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டும் வர்றதில்லை. எண்ணத்தை போட்டு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது யூடியூப்பில் நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு எல்லாமே 100% அப்படியே உண்மையை தான் பேசுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. சில நேரங்களில் பாசிட்டிவாக விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறதுக்காக சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரியே காமிச்சிட்ருப்போம். பட் ரியாலிட்டி அது கிடையாது. எல்லா யூடியூபர்ஸ்க்குமே இது ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். அவங்களோட பேட் சைடுன்னு ஒன்று இருக்கும், நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி தான் உங்களுக்கு வந்து வீடியோஸாக கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்ருக்கோமே, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். அண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபீலும் கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம மட்டும்தான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இப்படிலாம் போயிட்டுருக்கோன்னு நினச்சிட்ருப்போம் இல்லையா? அப்போ வேறு யாராவது ஒருத்தவங்க வேலை பார்க்கும்போது நமக்கே அது ஒரு ஆர்வமாக இருக்கும், நம்மளும் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான், யாரையும் வந்துட்டு நம்ம கஷ்டப்படுத்தலை, யாரையும் என்ன சொல்கிறது, யாரையும் திருடலை, கொள்ளையடிக்கலை அப்படிங்கிறப்போ நம்ம எதுக்காக பயப்படணும்? நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம மனசார வந்து பண்ணிட்டு போக வேண்டியதான். நிறைய நாட்கள் பயந்தே வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை வந்துட்டு இனிமேல் நல்லபடியாக ஒரு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்.
ஸோ இப்போ வந்துட்டு ஆரி ஒர்க் எல்லாம் போட்டுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் இதுதான் என்னோடய லக்கி சாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மிஷினில் தான் நான் இன்ன வரைக்கும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஜாக் மிஷின்லாம் வாங்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5-6 ப்ளவுஸ் கிட்டே இருக்குது. இப்போது ரமதான் டைமுக்காக கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொடுத்த ப்ளவுசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் எனக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை, கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 27ஆம் கிழமை அன்றைக்கின்னு கொஞ்சம் லைட்லாம் போட்டு பள்ளிவாசலாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து ஆரி ஒர்க்கு மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். இதுக்கப்புறம் தையலுக்கான வேலைகள் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே போல் உட்காந்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் தான் அப்போது அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள்லாம் வந்து பார்த்துட்ருக்குறேன். ஆரி ஒர்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கிராண்டான ஒர்க்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ இப்போ தான் நான் பிகினராக இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வெளியில் பண்ணி கொடுக்குறது எல்லாமே கண்டிப்பாக வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான வேலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும், பொறுமையும் ரொம்ப முக்கியம் ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் போயிட்டு ஈவினிங் வரணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸடான டைம் இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்மளே முதலாளி நம்மளே தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி தான். வீட்டிலேருந்து நம்ம எப்போ எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கமோ அந்த டைமில் பண்ணலாம். ஏதாவது அர்ஜென்ட் ப்ளவுஸாக அந்த மாதிரினா மட்டும்தான் கொஞ்சம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப ஒரு வீட்டிலே இருந்து பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இந்த மாதிரி தையல் கிளாஸ் இதெல்லாம் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் போய் ஜாயின் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். வீட்டிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கலாம். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க. இவங்க நம்மளை இப்படி நினச்சிருவாங்களோ அவங்க அப்படி நினச்சிருவாங்களோன்னு அப்படி நினைக்கிறவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. கண்டிப்பாக உங்களோட தொழில் உங்களோட வேலை அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள். பழைய மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.